கேக்கு சாஃப்டாக இருக்குது, ஸ்பஞ்சியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Mom60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. எல்லாருக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ நான் இன்றைக்கி கேக் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம அது ஓடிஜிலையோ இல்லை அவன்லேயோ இல்லைன்னா கூட நம்ம கடாயில் கூட வச்சு செய்யலாம். பட் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுருக்கிறதுனால ஓடிஜியில் வச்சு எப்படி ஈஸியாக இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கேக் ப்ளம் கேக்கு சொல்லுவோம். அந்த கேக் செய்யறதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த நட்ஸு எது வேணால் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், ரெட் ப்ளம்ஸு, முந்திரி, திராட்சை, பிளாக் திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ கேக் செய்யணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரிச்சம்பழத்தை மட்டும் கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நான். இதோட ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்தாலும் சரி, நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஓகே. நல்லா வருது, இல்லை இப்படி பிழிஞ்சாலே வந்துடும். நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸரில் வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ இது பவுலில் இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் பெரிய பழமாக இருக்கிறதுக்கு நான் 1 எடுத்துருக்கேன். நீங்கள் 2 பழம் வேணால் கூட சின்னதாக இருந்தால் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸு, ஃப்ரூட்டட் நட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துலாம். ஃப்ரூட்டி அது கூட இன்னும் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். ஆரஞ்சு பழத்தோட தோலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சேன். சின்னதாக ஒரு பீஸ் தான். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தலாம். பாதாம், முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை, அப்புறமா நார்மல் திராட்சை எல்லாமே சேர்த்தலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நல்லா அது ஊறட்டும், சோக் ஆகட்டும். நீங்கள் ஃபுல் நைட் கூட வைக்கலாம். ஒரு நைட் கூட நீங்கள் வச்சுட்டு கூட மறுநாள் கூட எடுத்து பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 11 மணி காலையில் ஊற வைக்கிறேன். வேணும்னா சாயங்காலமே கூட நான் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுடுவேன். அப்படியே இது ஊறட்டும். ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வைப்போம். இந்த பெரிய டம்ளரில் சுகர் எடுத்துருக்கேன். இதில் சுகர் நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டுட்டு ஒரு 1/4 கப்பை அப்படியே வச்சிடலாம். இந்த 3/4 கப்பை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இந்த 1/4 கப் சுகர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருவோம். இது கேரமலைஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த சுகர் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக அது கரைஞ்சி மெல்ட்டாகி வரவிட்டோம். இதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தா தெரியும், லைட்டாக ஓரத்தெல்லாம் ப்ரௌன் ஆகிட்டு வந்து பாருங்கள். கொஞ்சம் சிம்மரில் போட்டுடலாம். நம்ம கருகி போயிடும். ஒரு தேன் கலர் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம கலர் மாறுற வரைக்கும் நம்ம வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி இப்போ கரைஞ்சிடணும். இந்த மாதிரி கலர் வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒரு 10-15 செகண்டு போதும். ஸ்டவ் நிறுத்திடுறேன். இப்போ இதில் ஹாட் வாட்டர் அதே சர்க்கரை அளவு அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி. கொஞ்சம் தூரம் இருந்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவேன். ஏன்னா மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் வந்துருப்பாங்க. அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மரில் போட்டிருக்கேன். இங்கே நம்ம ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே ஊறிடுச்சு நல்லா. இங்கே பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆகிடுச்சு. 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் கூட ஆகிருக்கும். நல்லா ஊறிட்டு பாருங்கள். எல்லாமே எடுத்துகிட்டு ஜூஸ் எல்லாம் உப்பி இருக்குது. இப்போ இந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தெரிக்கும் பார்த்து. இதுலேயே இது ஒரு 5 நிமிஷம் இது கொதித்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சிரப்பு அந்த கேரமலைஸ் ஊறி வரணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதுலேயே அது சிம்மரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். இதை உடச்சி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 1/4 கிலோ மாவு, அதாவது சுகர் எடுத்தேன் இல்லையா, அதுலேயே தான் அந்த இதுலேயே தான் நான் வந்து மாவுமே அளக்க போகிறேன். 3 முட்டை அதுக்கு போகிறோம். இப்போ இதில் உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 25 கிராம் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். 10 வேறு 25 கிராம் அளவுக்கு பட்டரு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப்பு, எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml மாதிரி கணக்கு, அதான் அதே டம்ளரில் 1/4 எடுத்தால் போகிறோம். நமக்கு அதுக்கு மேலே வேண்டாம். பட்டர் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம, இவ்வளோ போதும். இந்த 1/4 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ இதையுமே வந்துட்டு நம்ம இந்த பட்டர்லேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சுகர் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். பாதியாக போட்டு தான் நான் சுற்ற போகிறேன். பிளேடு வந்து ஸ்பீட் வந்து 1ல் வச்சுட்டு ஹீட் ஆகாதபடிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீதமுள்ள சுகர், மீதமுள்ள ஆயில் அதையுமே சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதாரண 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு 3/4 கப்பு சுகர் தான் நம்ம ஆட் பண்ணோம். பட் நம்ம வந்து இதில் ஃப்ரூட்ஸு அந்த கசப்பு டேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கோம். அதுமாதிரி கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெயை போட்டுப்போம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹீட் ஆகக்கூடாது. அதிகமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து பண்ணுறேன். இல்லை நீங்கள் கையிலே கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். கம்மியாக இருந்தால் பீட்டர் இருந்தால் கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா சோக் ஆகி அது இதாகும். அதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சிடலாம். அதை இங்கே வந்து ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 லவங்கம், அது கூட இந்த ஜாதிக்கான்னு சொல்லுவோம்ல, நட்மக், இதையுமே கொஞ்சமாக திருவி நம்ம இதில் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஜாதிக்காய் கொஞ்சம் அடுத்து மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம சர்க்கரை எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் மைதா எடுத்துருக்கேன். இந்த மைதா மாவை நம்ம போட்டு சளிச்சிக்க போகிறோம். அது கூட என்ன போட்டு சளிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு போடலாம். போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு. அதில் வந்துட்டு நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாகவே எடுக்கிறேன். 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். கூட பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கு எல்லாம் போடுவோம் இல்லையா, சமையல் சோடா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். அதிலே எடுத்துப்போம். அது ஒரு 1.5, இது ஒரு 1/2, அவ்வளோதான். இப்போது இதை நம்ம சளிச்சிக்க போகிறோம். பாதியாக சின்ன சல்லடாக வச்சுருக்கறதுனால நான் பாதியாக சளிச்சு எடுக்கிறேன். இந்த மீதி மாவையும் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 1, 2, 3, 4 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அதையுமே சேர்த்து சளிக்க போகிறோம். அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையுமே இதிலே சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச முட்டை, சர்க்கரை, ஆயில் அண்டு பட்டர். கண்டிப்பாக எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்து தான் நீங்கள் அடித்து எடுக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கக்கூடாது. இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ரூட் நம்ம வந்து கேரமலைஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சூடாக்கி இப்போ வேண்டாம், ஆறட்டும். இப்போ இந்த அடித்து வச்ச பேட்டருக்குள்ளே வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் நான். சின்ன ஸ்பூனால் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
இப்போ நம்ம இந்த கேரமலைஸில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது உள்ள சேர்த்துருவோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரே சைடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ சளிச்சு வச்சுருக்க மாவு அதுக்கு போட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு போட்டு சளி நான் வந்து இது பண்ணுறேன். ஒரே பக்கமாக தான் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு மணமாக இருக்குது. அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரியே தான் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் தப்பிடும். மீதி உள்ளதையும் போட்டுப்போம். கொக்கோ பவுடர் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் வெறும் மைதா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். பட் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இது போட்டால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இந்த ஒரிஜினல் ப்ளம் கேக் டேஸ்ட்டு வரணும் எங்கள் மைதா தோசை தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்படி ஃபோல்டிங் மெத்தடில் தான் நான் கையில் செல்லு வச்சுருக்கேன். இப்படியே தான் நம்ம ஒன் சைட் பண்ணால் அந்த ஒரு சைடாகவே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவு திக்னஸாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், எடுத்து விடும்போது கொஞ்சம் இந்த கேக்குக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பேட்டரு. இங்கே ஒரு கேக் டின்னோ ஒரு அலுமினிய பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 10 நிமிஷமாக ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த பேட்டரை இதில் இந்த கேக் டின்னில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த கேக் டின்னில் இதை ஊற்றிடலாம். எப்போவுமே ஒரு பாதிக்கு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி மட்டும் தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஊற்றியாச்சு. நம்ம இதை கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் வந்து இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து இதாகும். போதும். இப்போ நம்ம எடுத்து அப்படியே இதை ஓடிஜியில் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு லெட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் உள்ளே வச்சுட்டேன். 180 டிகிரியில் ஒரு 50 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். திறந்து உள்ளே குச்சி செட் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம் கூட்டிப்போம். பார்த்தீங்களா, இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓடிஜிலேருந்து எடுத்துகிட்டு இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது முதலே போட்டோன்னா நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்களா, அது அப்படியே உள்ளே போயிட்டு இறங்கிக்கும். கொஞ்சம் மேலே நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டுருக்கேன். அவ்வளோ. இப்போ எடுத்து திரும்ப உள்ளே வச்சுடுவோம். இங்கே வந்து கொஞ்சம் பேட்டரை வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வச்சுருக்கேன். சிம்மரில் வேகட்டும். என் பொண்ணு ஃபஸ்ட்டு வேணும் எனக்குன்னு கேட்டால் அதே உள்ளார வேகுது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1 ஹவர் ஆச்சு ஓடிஜியில் வச்சு. நம்ம வந்து சின்னதாக ஒரு இதுலேயும் பண்ணோம், ஃபேன்லேயும் செஞ்சு காமிச்சோம். ஆனால் அது காட்டில் மறந்துட்டாங்க. ஓகே, இதை வந்து டிமோல்ட் நம்ம பண்ணிக்கலாம். பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டேன், ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மறந்து டிகிரி வந்து தெரியாத முடிஞ்சு பார்க்கும்போது எனக்கு 180 டிகிரியில் வச்சுருக்கணும். ஒரு 1/2 ஹவர் தெரியாமல் 100 டிகிரியிலே வச்சுட்டேன் செல் இதில். அதனால் அது அப்படியே கேக்கு கொஞ்சம் அமைங்கியே போயிடுச்சு. அப்புறம் தான் கவனித்தேன். ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கழிச்சு தான் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1/2 ஹவர் கழிச்சுப்போம் பார்த்தேன். அப்புறம் திருப்பி ரெடி பண்ணேன். இப்போ அமுத்தி போடுவோம். நான் தான் ஏதாவது செஞ்சு வச்சிடுறேன். லாஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக இதுவுமே நல்லா இருக்குது. பட் நான் செஞ்ச வேலை வேறு இப்போ கூட கண்ணு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன்னா பேப்பர்னு நினச்சிக்கிட்டு இதையெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இருக்குதா, வேறு இடத்துல எடுத்துகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் பட்டர் பேப்பரை வேறு வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன், கடைக்கு போகலை. கடைசியில் இருந்ததை விட்டாக போட்டு பண்ணியாச்சு. நல்லா இப்படி பிச்சுக்கிட்டு வருது. வேறு ஒன்றும் இல்லை, முழுசாக ஒழுங்காக போட்டால் தானே வருதுக்கு. ஓகே, சரி. நம்மளோட சூப்பரான ஒரு ப்ளம் கேக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்கு. என்ன கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இது தெரியுதா, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நல்ல ஸ்பஞ்சியாக தான் இருக்குது கேக்கு. உள்ளெல்லாம் நல்ல ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். தெரியுதா பாருங்கள். சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இந்த கிறிஸ்மஸை
கொண்டாடுங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது நான் எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்து அப்புறமா இந்த கேக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஓப்பன் பேனில் வச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேக் சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி ஸ்பஞ்சு மாதிரி. அவ்வளோதான். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேன்லேயே கடாயிலே கூட நீங்கள் அதே மாதிரியே வச்சு ஒரு எவ்வளோ நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் உங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சூப்பரான நம்மளோட ப்ளம் கேக்கு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். வந்து நிறைய கேக்கை சாப்பிட்டுட்டு இப்போ மிச்சம் மீதி வச்சுருக்கிறது இவ்வளோ தான். நாங்கள் இதில் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான அந்த கேக்கு சாஃப்டாக இருக்குது, ஸ்பஞ்சியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பரான இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப செலவு இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம செஞ்சு இதை நம்ம சாப்பிட்லாம். உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் கொடுத்து நான் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். அதே சமயம் வந்து ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருக்கும் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.